ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவில் சிம்ம லக்னத்திற்கு குரு பயிற்சி பலன் பார்க்க இருக்கிறோம். நமக்கு மே 14ஆம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு, அதாவது நம்ம லக்னத்திற்கு 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்திற்கு மாறுகிறார். இப்போ குரு நமக்கு யார் அப்படின்னா, ஜாதக கட்டத்தில் நமக்கு 5ஆம் அதிபதி, சிம்மத்துக்கு 5ஆம் வீட்டுக்கு அதிபதி, 8ஆம் வீட்டுக்கு அதிபதி. ஆனால் நட்சத்திர ரீதியாகத்தான் நம்ம முறையில் அதனுடைய பொட்டன்ஷியலை தீர்மானம் பண்ணுறோம். அப்படி பார்க்கும் பொழுது துளாராசி என்பது நம்மளுக்கு 3ஆவது ராசி, 3ஆம் இடம். அப்போ அந்த 3ஆம் பாவம் என்பது குரு கையில் இருக்குது. அது என்ன சொல்லுது அப்படின்னா, நம்முடைய அறிவு, திறமை, ஆற்றல், நல்ல ஒரு ஈடுபாடு மற்றும் ப்ரெசன்டேஷன் பவர், கம்யூனிகேஷன் ஸ்கில்லு மற்றும் உபகரணங்கள், சிறு பிரயாணங்கள், இடமாற்றங்கள், ஆவணங்கள், இத்தனை விஷயத்தை வச்சுருக்காரு குரு. அப்படிப்பட்ட குரு இவ்வளவு நாள் அதுக்கெல்லாம் கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணுற இடத்துல இருந்தார். 10ஆம் இடத்துல இருக்கும்போது ஒருத்தர்கிட்ட இணக்கமாக நம்ம ஒரு ஆவணங்கள் ரெடி பண்ணுறதோ, ஒருத்தர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணி நம்ம காரியத்தை சாதிக்கிறதோ, பிற உதவிகள் நமக்கு கிடைச்சிட்டு இருந்தது, கட்டாயிட்டு இருந்திருக்கிறத புதுப்பிக்கிறதுக்கோ முடியாமல் இருந்தது. இனிமேல் அதெல்லாம் முடியும், சாத்தியமாகும். அதனால் நம்ம என்னெல்லாம் எதிர்பார்க்குறதோ, நம்ம மனசு என்னெல்லாம் திட்டமிட்டு வச்சுருந்ததோ, ஆனால் நடைமுறைக்கு வராமல் தவிச்சிட்டு இருந்தோமோ, அந்த விஷயமெல்லாம் இனி கைகூடும், வளர்ச்சி பெறும். அப்போ நமக்கு ஒரு வில் பவர் இன்க்ரீஸ் ஆகும், பொதுஜன தொடர்பு டெவலப் ஆகும், நாம் நினச்ச காரியங்கள் நடக்கும்போது நமக்கு மகிழ்ச்சி உண்டாகும், உறவுகள் சீர்படும். எவ்வளோ நாள் ஒரு ஈகோ, சின்ன சின்ன பிரச்சனைகள் உறவுகளால், இப்போ இளைய சகோதரமாகட்டும், சகோதரியாகட்டும், பெற்றவர்களாகட்டும், ஒரு டஃப் ஃபைட்டாகவே இருந்துக்கிட்டு இருந்தது. அதை இப்போ கிளியராகி இந்த குரு பயிற்சி மூலம் அந்த உறவுகளெல்லாம் புதுப்பிக்கப்படும். நமக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் அல்லது கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயங்கள்ங்கிறது 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடத்துக்கு சாதகமான இடத்துக்கு வர்றதுனால இப்போ தடைபெற்றிருந்த திருமணங்களும் நடைபெறும். உறவுகளில் திருமணமாகி தடைபெற்று அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனையாகி ஒரு பிரிஞ்சு இருந்தவங்களும் இப்போ சேரக்கூடிய சமயம். ஒரு சிலருக்கு டைவர்ஸ் ஆகி, டைவர்ஸ் வழக்கு கிளியராகி இப்போ அடுத்த மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு அதுக்கும் சாதகமாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு தருணம் இது. உயிர்ப்பற்றான பாவம். 11ஆம் இடம் என்பது உயிர்ப்பற்றான பாவம். ஏன்னா நம்ம மனசு சந்தோஷப்படுறதுங்கிறது 11ஆம் இடம். அப்போ எதுலேயுமே ஒரு ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த 11 நல்லா இருக்கணும். அப்போ தான் நம்ம எதுக்குமே ஜெயிக்க முடியும். என்ன நினச்சாலும் அந்த பாவத்திற்கு 11ஆம் பாவம் கூட சப்போர்ட் பண்ணால் தான் நமக்கு அந்த காரியம் வெற்றியாகும். அப்படிப்பட்ட இடத்துக்கு அந்த குரு வர்றாரு அப்படிங்கும்போது மிக மிக சிறப்பு, வளர்ச்சி. ஆனாலும் அவருடைய நட்சத்திரத்துக்கு அவர் வரணும். புனர்பூச நட்சத்திரத்துக்கு வரும்போது இன்னும் பவர் அதிகமாக இருக்கும். அப்போ நமக்கு கொஞ்சம் அந்த நட்சத்திரம் டச் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகும். மொத்தம் மிதுன ராசியில் 3 நட்சத்திரம் இருக்குது. அதில் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் வரும்போது இட லாபங்கள் கொடுப்பாரு. இப்போ ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்கீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் இருக்கீங்க, பில்டிங் மெட்டீரியல்ஸ் டீல் பண்ணுறீங்க, எந்த ஒரு எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு, கெமிக்கல்ஸு உற்பத்தி பண்ணிகிட்ருக்கீங்க, ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரி நடத்திட்டுருக்கீங்க, இதுக்கெல்லாம் சாதகமாக வந்துடும். அதே மாதிரி நம்மளுடைய வெளிநாடு தொடர்புடைய விஷயங்கள், படிப்பு, வெளிநாட்டு படிப்பு, பிஹெச்டி, இது மாதிரி அமைப்புகளுக்கு நல்லாயிருக்கும். தந்தை வர்க்கம், பூர்வீகம், ஆன்மீகம் இது சார்ந்த அமைப்புக்கு நல்லாயிருக்கும். அதற்கு அடுத்தபடியாக ராகு நட்சத்திரத்துக்கு போவார். இந்த ராகு நட்சத்திரத்தில் வரும்போது நமக்கு சாதகமாக திருமண காரியங்கள் நடக்கிறது. பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனை இருந்ததெல்லாம் கிளியர் ஆகி புதுசாக பார்ட்னர்ஷிப் சேர்த்துறதுனாலும் அது ரெடி ஆகிறதெல்லாம் நடக்கும்.
ஒருத்தருடைய உதவி, ஒருத்தருடைய அலைன்மெண்ட்டு, ஒரு வேலையை நடத்துகிறதுக்கு இன்றைக்கெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் டீம் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. அந்த மாதிரியான டீம் ஒர்க்கெல்லாம் இப்போ சப்போர்ட்டிவாக இருக்கும். புது நபர்கள், புது நண்பர்கள், புது செயல் திட்டங்கள், அது மாதிரி ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நல்லபடியாக இருக்கும். ஏற்கனவே வீடு வாங்கி வீடு கட்டி இருந்தவங்களுக்கு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் வரும். ஆனால் இடம் வாங்கும்போது மட்டும் நீங்கள் வில்லங்கு சர்டிஃபிகேட்டு கரெக்டாக பார்த்து வாங்கணும். அது சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ நான் சொல்கிற இந்த பலன் எல்லாமே உங்களுக்கு குரு திசை அல்லது குரு புத்தி, குரு அந்தரம் சூட்சமமாவது நடக்கணும். நடந்தால் இதெல்லாம் அப்படியே அக்யூரஸாக பொருந்தும். மற்ற திசை நடக்கிற போது நீங்கள் குரு பயிற்சி பலனை வச்சு இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு என்ன திசா புத்தி நடக்குதோ அது சார்ந்து நீங்கள் கேள்விகளை அதுக்கிட்ட தான் நம்ம பார்க்கணும். இருந்தாலும் இப்போ எந்தெந்த பாவத்திற்கு குரு சாதகம் பாதகம்ங்கிறத தான் நாம் இந்த பதிவில் அனலைஸ் பண்ணுறோம். உயிர் பற்றான பாவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதகம். பொருள் பற்றான பாவங்களில் நம்ம சொந்த தொழில் பண்ணிகிட்ருக்குறோம்னா அந்த தொழிலுக்கு எடுக்காது. ஆனால் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த வேலையில் சார்ந்த விஷயத்திலுக்க நம்ம சில மாற்றங்கள் அல்லது சில பேருடைய ஹெல்ப்பு தேவைப்படும். அல்லது ஒரு மாதிரி ஒரு கெயின் இருந்ததெல்லாம் கொஞ்சம் லூஸ் விட்ட மாதிரி இருக்கும். கொஞ்சம் கிரேடு ப்ரமோஷன் எல்லாம் தடையாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். பணம் சார்ந்த விஷயத்துக்கு மீடியமாக போயிட்டுருக்கும். ரொம்ப ஷார்ட்டேஜ் வராது, ரொம்ப அபரிமிதமாக சேமிப்பும் பண்ண முடியாது. ஏதோ ஒரு செலவுகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் சேமிக்க முடியாமல். ஆனால் மூளை உழைப்பு செய்கிறீங்க, கமிஷன் வகையில் செய்கிறீங்க, ஐடி லைனில் இருக்கீங்க, மற்றும் உங்களுக்கு ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கீங்க, டிரான்ஸ்போர்ட் லைன் லாஜிஸ்டிக்ஸில் இருக்கீங்க, இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் மீடியா லைனில் இருக்கிறதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். அப்போ என்னென்ன காரியங்கள், என்னென்ன தொழில்கள் மூளை உழைப்பு சார்ந்து இயங்குகிறதோ, கன்சல்டிங் பிஸ்னஸ் சார்ந்து இயங்குகிறதோ அதுக்கெல்லாம் இது சிறப்பாக இருக்கும். சட்டத்துறையில் இருக்கவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நீதித்துறை, சட்டத்துறை மற்றும் குழந்தைகள் மருத்துவம் சார்ந்த துறைகள் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். அப்போ நம்ம நட்சத்திர ரீதியாக ஒவ்வொரு கிரகத்தையும் நம்ம ஆய்வு பண்ணி தான் பலன் எடுக்கணும். அதே நம்ம ஜனன ஜாதகத்தில் ஒவ்வொரு நட்சத்திரமும் ஏதோ ஒரு பலனை வச்சுருக்கும் நமக்காக. அந்த வகையில் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய மிருகசிரீஷம், திருவாதிரை, புனர்பூசம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய், ராகு, குரு உங்கள் ஜனன ஜாதகத்தில் என்ன ஆதிக்கத்தை பெற்றிருக்கிறார்கள் என்று நீங்கள் பார்த்துக்கணும். பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் அதை கணிச்சிக்கணும். அதை கணிச்சிக்கிட்டு இந்த கோச்சாரத்தை பாருங்கள். அதே மாதிரி குரு நமக்கு என்ன பாவ புத்திநாதனாக இருக்காருன்னு பார்த்துக்கோங்க. எந்த பாவ உபநட்சத்திரமாக இருக்கிறாரோ அதைத்தான் புத்திநாதன் என்று சொல்லுவேன். அந்த அளவில் நம்ம இந்த நட்சத்திரம் ப்ளஸ் குரு, இந்த மூணு நட்சத்திரமும் இந்த குருவும் சேர்ந்து தான் நமக்கு பலனை தருது. அது நம்ம ஜனன ஜாதகத்தில் 8ஆம் பாவ 12ஆம் பாவ தொடர்பு இல்லாமல் இருந்தால் இப்போ நான் சொன்ன பலன்களெல்லாம் நம்ம அனுபவிக்கலான்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.